ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னையில் டாடா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இன்ட்ரா V50 இந்த வாகனத்தை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய வண்டி இருக்குது. எல்லா வண்டியும் விட்டுட்டு நான் ஏன் இந்த வண்டியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கான உண்டான பதில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதாவது டாட்டா என்ற பிராண்டு, ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போனால் பிராண்டு. இதுக்கான என்னென்னா எல்லா வண்டியும் எடுத்துடலாம். பட் சர்வீஸ்க்குன்னு போகும்போது நிறைய பிரச்சனை வரும். ஆனால் டாட்டா மோட்டார்ஸ் அப்படி இல்லை. டாட்டா மோட்டார்ஸு டீலர்லேயே சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. தனியாக ஆத்தரைஸ்டு சர்வீஸ்க்கு மட்டுமே ஆத்தரைஸ்டாக நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது மூலிமா சர்வீஸு எங்கே வேணாலும் இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் டாட்டா வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அது ஒரு பெரிய பெரிய ஸ்பெஷல் இருக்குது. சரி, ஓகே. அது ஒரு சில கம்பெனிலையும் இருக்குப்பா. இந்த வண்டியில் என்னன்னு நம்ம பார்க்க போனால், அதாவது லைஃப் டேக்ஸ் வண்டியாகவும் இந்த வண்டி கிடைக்குது, வருஷம் டேக்ஸ்லேயும் இந்த வண்டி கிடைக்குது. ஓகேங்களா? இதுவே பெரிய ப்ளஸ் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது வண்டி ரொம்ப பெரிய வண்டி சொல்லப்போனால் இது. ஓகேங்களா? அதாவது அதர் வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம படா தோஸ்த் இந்த பொலிரோ பெரிய வண்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டியை கம்பேர் பண்ணும் போதும் இந்த வண்டியோட தொட்டி சைஸு சேம் வண்டி தான். ஓகேங்களா? அதாவது 9.8 நீளம், அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.8. அந்த அளவுக்கு இது பெரிய வண்டி. ஆனால் அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட விலை, நம்ம ஒரு லோடு வண்டி வாங்கணும்னா அதிகமாக சம்பாதிக்கணும், அதுக்கான இஎம்ஐ கட்டணும்னு வரும்போதும் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த வண்டிக்கும் மற்ற ப்ராடக்ட் வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஒரு பேங்க்கில் லோனாக போடும் போதும் அந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கும்போது அது சேவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பணம் சேவ் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி தான் அடிப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் பெயிண்ட் தான் அடிப்பாங்க லோடு வண்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட்டுக்குள்ளே டிப் பண்ணுறதுனால, அதாவது இன்ட்ரா கேட்டகரி எல்லா வண்டியுமே பெயிண்ட்டுக்குள்ளே டிப் பண்ணுறதுனால மற்ற வண்டியோட சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷம் நல்லா இருக்குன்னா, நம்மளது 15-16 வருஷம் சேஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கூவம் அந்த கடல் சார்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலுக்குள்ள மற்ற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் மைலேஜ் அப்பா 10 கிலோமீட்டர் வருதா, 12 கிலோமீட்டர் வருதா, 11 கிலோமீட்டர் வருதா அப்படின்னு வாய் பழக்கிற அந்த சமயத்தில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14லேருந்து 15 கிலோமீட்டர் சாதாரணமாக கிடைக்கும். அதாவது வண்டியோட ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் வண்டி, பிக்கப்பும் நல்லாயிருக்கும், மைலேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வருது. இது மூலயமா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, ஒரு 25 டேஸ் ஓட்டுறீங்கன்னா மாதத்துக்கு டீசலில் மட்டுமே, அதாவது ஃபியூலில் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க மாதம். அப்போது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, 5 வருஷம் நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் நீங்கள் டீசலில் மட்டுமே சம்பாதிக்கிறீங்க. இல்லை, இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ரேட்டில் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் கணக்கு போட்டாலும் இது ஒரு 3 லட்சம் போட்டாலும் டோட்டலாக 5 லட்ச ரூபாய் நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த வண்டி கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மற்ற வண்டி இல்லாமல் இது வரைக்கும் எந்த ஒரு வண்டியுமே குட்டன் கிளாக் டெஸ்ட் எந்த ஒரு வண்டியுமே போனதில்லை. இன்ட்ரா வண்டி மட்டுமே அதில் போயிட்டு பாஸ் பண்ணிட்டு அதாவது சேஃப்டி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் பார் இருக்கிறதுனால உங்களுக்கு டிரைவருக்கு முழுக்க முழுக்க ஒரு பெரிய சேஃப்டி. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் டாடா ஏஸ் மாதிரி இந்த வண்டியும் நீங்கள் சின்ன சின்ன சந்துக்குள்ளே நீங்கள் ஓட்டிக்கிட்டு போகலாம். வண்டி பெருசாக தான் இருக்கும், தொட்டி பெருசாக இருக்கும். ஆனால் வண்டி பார்க்கறது சின்ன வண்டி மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக சந்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம், அதிகமான லோடுகளை எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 4 டன் 5 டன் வச்சு வரைக்கும் ஓட்டிட்டு போகிறாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு டன்னேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1760 கிலோவில் இருக்கும். அதனால் நீங்கள் லைஃப் டேக்ஸ் வேணுமா இல்லை இயர்லி டேக்ஸ் வேணுமான்றது உங்களோட சாய்ஸில் நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகேங்களா?
எங்க இதில பார்த்தீங்கன்னா, டாடா ஏஸ் போட்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ற வசதியும் இந்த வண்டியில இருக்கு. பழைய வண்டி சின்ன வண்டி இருக்கு. நான் அப்கிரேட் ஆகணும். பழைய வண்டிய வந்து நல்ல ரேட்டா எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்கன்னா, நாங்க அந்த வண்டிய வந்து நேர்ல வந்து பார்த்து, வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து, ஒரு நல்ல ரேட்டுக்கா வண்டி உங்கட்ட பேசி முடிச்சுட்டு, புது வண்டி நாங்களே வந்து நெறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அந்த வண்டிய நாங்க உங்களுக்கு ஒப்படைப்போம். இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல 2 கட்டு, பேக்ல 10 கட்டு குடுத்துருக்காங்க. அதனால நீங்க எக்ஸ்ட்ரா லோட் அடிக்கணுன்ற சமயத்துல, நீங்க கட்டு கட்டணுன்ற அவசியம் இந்த வண்டியில தேவைப்படாது. ஏன்னா 10 கட்டுன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வண்டி அது மட்டும் இல்லாம இந்த வண்டியில டெப் ஆயில் வராது. உங்களுக்கு லாங் டிராவலுக்கு ரொம்ப சூப்பரான வண்டி. ஓகேங்களா? ஏன்னா ஸ்பீடு உங்களுக்கு 4 சிலிண்டர் வண்டினால, உங்களுக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லவே தேவையில்ல. பிக்கப்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த வண்டியில வந்து ஈகோ சிச்சின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதாவது இன்ட்ரா கேடெக்ல ஈகோ சிச்சின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ லோட் வச்சு ஓட்டும்போது, அத நீங்க போடணுன்ற அவசியம் இல்ல. லோடு இல்லாத டைம்ல நீங்க வரும்போது, நம்மளோட புல்லிங் பவர் வந்து அதிகமா இருக்கும். அதனால அந்த சுவிட்ச நீங்க போட்டீங்கன்னா, அந்த புல்லிங் பவர் ரொம்ப கம்மியாயிடும். அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்னும் பார்த்து, பார்த்து டாடா மோட்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதுவா தான் எல்லாமே பார்த்து, பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மைனஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக டாடா மோட்டார்ஸ் மிகுந்த கவனத்தோட தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க. அதனால யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வண்டி ஏதாவது தேவைப்பட்டா, மேல உள்ள நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் என் நம்பர அப்படி இல்லன்னா என் நம்பர அவங்ககிட்ட குடுங்க. அவங்க எனக்கு கால் பண்ணாங்களோ, இல்ல நான் நேர்ல போய் நான் பார்த்து அவங்களுக்கு வண்டிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்கட்ட பழைய வண்டி ஏதாவது இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது வண்டி நாங்க போட்டு குடுப்போம். ஓகேங்களா? என்ன நம்பி தாராளமா குடுங்க. நல்லபடியா பண்ணி தரேன். நல்ல டிஸ்கவுண்ட் நல்ல தள்ளுபடியோட பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.